Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு லூட் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம பொக்கிமான் இன்னைக்கு நம்ம பிடிச்சிட்டு வர போகிறோம் கைஸ். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா சைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி வந்து லூட்லாம் கலெக்ட் பண்ணுவோன்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவான். அடுத்தது வந்து பென்ஷப்னு ஒருத்தர் இருக்கான். ஓகேவா? ஸோ அவனை நம்ம பிடிச்சோம் அப்படின்னா, ஸோ கல் உடைக்கிறது அவன் ஆளினால் ஆள். ஓகேவா? ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் அவன் லூட் கலெக்ட் பண்ணுவான். இன்னைக்கே அந்த ரெண்டு டைப் பொக்கிமான்ஸை வந்து மெயினாக நம்ம வந்து பிடிச்சிட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பொக்கிமான் மாட்டுச்சுன்னா நம்ம அதையும் சேர்த்து நம்ம பிடிச்சிட்டு வருங்க. ஓகேவா? சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவோம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. வேறு மெட்டல் எல்லாம் காலி. சரிங்க, இதை யூஸ் பண்ணி கன் பவுடர் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 500 இருக்கா? ஆமாம், இதில் ஒரு 400னா பரவாயில்ல கேஸ், ஒரு 700 கிட்ட இருக்குது. சரி, ஓகே, எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யட்டும். இன்னொரு பிரச்சனைனா எனக்கு இந்த நார்காட்டிக் ரெடி பண்ணுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை. நார்காட்டிக் மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா புல்லட் நம்ம நிறைய செஞ்சிடலாம். ஸோ இந்த புல்லட்டை யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு பொக்கிமான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுங்க இப்போ என்கிட்ட எத்தனை 2 பொக்கிமான் மட்டும் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் பேக்கப்புக்கு. ரைச்சு இதுன்னு அது கடப்ரா. ஓகே, கடப்ரா பறக்கிறதுக்கு இவனை கூட பிடிக்கலங்க. இவங்க கூட ஒரு சூப்பரான பொக்கிமான் தான், ஆனால் லெவல் கம்மியாக இருக்கான். சரி, ஓகே, நம்ம இவனை அப்புறம் யூஸ் பண்ணிப்போம். சரி, ஓகே, நம்ம வாங்க நம்மளோட எக்ஸ்ப்ளோரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரா அவன் தம்மு தூண்டு இருக்கிறான்? இவனா ரொம்ப குட்டியா இருக்கானுங்க சனியாயத்துக்கு. சரி இருங்க, இவனை போட்டு தள்ளிட்டு இவன்கிட்ட இருந்து ஹைடு கொஞ்சம் எடுப்போம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹைடு சுத்தமாக கிடையாது. ஓகே பிகேச்சு, போயிட்டு அவனை அட்டாக் பண்ணு. ஐயோ பிகேச்சுக்கு என்ன ஆச்சு? அப்பயும் போய் அவனை அட்டாக் பண்ண போறாங்க. வேண்டாண்டா பிகேச்சு, நீ உள்ள வந்துரு. டோப்பர் பயங்கரமா ஏறி போய் கிடக்குது அவனுக்கு. சரி, கடப்ரா அட்டாக் பண்ணணும் தான் நினைக்கிறேன். ஓகே கடப்ரா, இப்போ இவன் அட்டாக் போடு சரியான அடி அடிச்சு நவுத்து அவனை. ஓடுறான் பார். இன்னொன்று வை போ. ஆடா என்னடா டே, நானே அவனை அடிச்சு காலி பண்ணிடுவோம் போல நீ அடிக்கிறத பார்த்தா. 2 அடி அடிச்சா அதுக்கப்புறம் அப்படியே ஓடிட்டு இருக்கான் படுறான் அவன். சரி, கையால தான் அடிச்சாவணுமா? எங்கேயா போச்சது? முடிச்சிடுச்சு கைஸ். துர்க். ஓகே, தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஹைடு கிடச்சிடுச்சு. இவங்களையும் போய் சண்டை போட்டு பார்ப்போமா? இவன் என்ன லெவலு? ஓகே, பரவாயில்ல கைஸ். ஸோ இப்போ சண்டை போட ஓடு. என்ன சார்மண்டரை வேற எவால்வ் பண்ணணும்னு நினைச்சேங்க. செஞ்சோ அதை வேற மறந்துட்டேன். ஸோ இருங்க, அதையே நான் எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லெவலப் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒரு 30 லெவல் தாண்டானா சார்மண்டரை இவன் கொஞ்சம் டஃப்பான பீஸா இருப்பான் போலயே. நல்லா அட்டாக் பண்றாங்க சிவன். ஓகே, அவன் மேலே போலா போட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வேலைக்கு ஆகலையே. நம்மளுக்கு அது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. முடிச்சிட்டான் கைஸ். பரவாயில்லடா, இவனுக்கு ஹெல்த் கம்மினால டக்குன்னு முடிச்சிட்டான். ஓகே, பிரைமேட் கிடச்சிருக்கு. நைஸு, பிரைமேட் நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. சரி, எங்கடா போனா கடப்ரா? இருக்கான். இவனுக்கு எதாவது லெவலப் வந்திருக்கா? லெவலப் எதுவும் வரல. இவனுக்கெல்லாம் எக்ஸ்பி போர்ஷன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நான் லெவலப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இவனுங்களாம் நம்ம லெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் எவால்வ் ஆகுவானுங்க. ஐ திங்க் கடப்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மா செகண்ட் ஃபார்மானு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஃபார்மாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஃபார்மாக இருந்தால் பார்த்தீங்கன்னா நம்மளால் எவால்வ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் நம்மளால் எவால்வ் பண்ண முடியும். வந்துட்டேன். எவல்யூஷன் எக்ஸ்பி போர்ஷன்ஸ் எதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எக்ஸ்பி போர்ஷன் இருக்கு. ரேர் ஃப்ளவர், மேஜர் பெரிஸ், மீட்டா. ஓகே, மீட்டை தூக்கி உள்ள போடு. ரேர் ஃப்ளவரு 8 தான் இருக்கா? அதுவும் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்குது. மேஜர் பெரிஸ் 10 வேணுங்க. 10 வேணுங்க ரேர் ஃப்ளவருக்கு. சரி, ரைட், ஓகே, சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி வாங்க போகலாம். நீடோ கிங் அவனோட ஃபேமிலியோ சுற்றிட்டு இருக்கான். இவன் கூட நல்லா இருக்குங்க. இதை கூட பிடிச்சா. மேக்ஸில் ஹெல்த்தை பார்த்தீங்களா? 19,000. இன்னைக்கு அந்த கத்தி பொக்கிமானா இன்னைக்கு நான் பிடிக்கணுன்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். நல்ல ஹெல்த்தில் இருக்கான். வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொக்கிமான் சுற்றிட்டு இருக்கேன். இது ஏன் நான் மிஸ் பண்ணிட்டு இருக்கணும்? அவனுக்கு டேமிங் ஃபுட் என்ன கேட்குது? ஸோ இவனெல்லாம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியே பிடிச்சிடலாம். ஓகே, பிரைமேட் 11 கேட்குதா? ஓகே, அப்படியே பொறுமையாக கீழே இறங்கடா செல்லா குட்டி. அவ்வளோ மைடு.
இவன்லாம் என்ன அடிச்சா கண்டிப்பா நான் டெத் ஆயிடுவேன். எங்க ஓடாத ஓடாத ஓடாத. 3 டாட் இவன் ஒருத்தவனுக்கு வேஸ்ட் ஆயிருக்கு guys. இன்னும் 3 டாட்ல பாத்தீங்கன்னா நான் பென்ஷிப்பு சைடு ஏர்லாம் பிடிக்கணும். ஓகே 10. ஸோ நான் போயிட்டு இன்னும் ஒரே ஒரு பிரைமேட் மட்டும் தூக்கிட்டு வரேன். மட்டன் மீட் இதில் எங்கே கிடைக்கும்னு தெரியல. மட்டன் டைப் பொக்கிமான்ஸ் மேபி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதே நான் அடிச்சு தூக்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் இருங்க. ஒரே ஒரு பிரைமேட் இதுக்குள்ளே எங்கேயோ வச்சேன். பிரைமீட்டு நான் சம போச்சு. பிரைமேட் இல்லை, அதுவும் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி ஒரு 10 மீட்டு தூக்கி இதுக்குள்ளே போட்டு போயிடுவோம். இது தீர்ந்துச்சுன்னா இது சாப்பிடு. ஃபுட்டு சாப்பிடுவானான்னு தெரியல, ரொம்ப நேரம் எடுத்துக்குதே. ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தெரியல. ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தானே டக்கு டக்குன்னு பிடிச்சி போயிடலாம். இருங்க. ஸோ அந்த ஃபுட்டு குறைக்க எடுத்து செஞ்சு பார்ப்போம். ஐ திங்க் அதுக்கு ரொம்ப நிறைய தேவைப்படுமோ. 40 மேஜர் பெரிஸ், 20 நார்காட்டிக்கு ஸ்பாயில் மீட். ஓகேவா, 40 மேஜர் பெரிஸ் வேணுமா? மேஜர் பெரிஸ் கூட பிரிச்சுக்கலாம். நார்காட்டிக் எவ்வளோ இருக்கு? 12 தான் இருக்கேன். சரி அப்போ ஓகே இருங்க. அப்போ அதை நான் எப்படியும் பிடிச்சி தான் ஆகணும். ஸோ நான் பிடிக்க ஆரம்பிக்கிறேன். மேஜர் பெரிஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்போம். பேசாமல் நம்ம மேஜர் பெரிஸை வளர்த்தா என்ன? அதுவும் சரி தான். ஏன்னா இது சர்வர் தானே, கண்டினியூஸாக அது பாட்டும் ரெடி ஆகிட்டே இருக்க போகுது. ஏன்னா இதில் முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறதே பார்த்தீங்கன்னா மேஜர் பெரிஸ் தான். ஏன்னா நார்காட்டிக் ரெடி பண்ணுறதுக்கு அதுதான் அதிகமாக தேவைப்பட்டு இருக்கு. மற்ற சீட்டெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவைப்படல. இருங்க ஓகேவா. இவ்வளோ வேலை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபெர்டிலைஸ் தேவைப்படுமே. என்னத்த பண்ணுறதுன்னு தெரில. சரி இருங்க பார்ப்போம். கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சுன்னா கரெக்டாக தண்ணிக்கிட்டேயே அது வந்துடும். ஓகே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. லைட்டாக க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணணும். க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்படியே சென்டரில் இன்னும் கொஞ்சம் நைஸ். இப்போ இது ரெண்டுக்கு தண்ணி ஊற்றுமா? தூக்கி இதில் போடு. இப்போ ஸ்பாயில் மீட்டுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நம்மளால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கக்கா போனோம். ஃபிட்லிஸ்ட்டுக்கு எதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க. ஃபிட்லிஸ்ட்டுக்கு எதையாச்சும் டைனோ கக்கா அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா ஓகே. எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபிட்லிஸ்ட்டு நம்ம தான் ரெடி பண்ணணும் இதுக்கு. சரி விடுங்க பார்ப்போம். வளராது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபிட்லிஸ்ட்டு போட்டால் மட்டும் தான் வளரும். இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃபிட்லிஸ்ட்டுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி விடுங்க, அதை ஏதாச்சும் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு பொக்கிமானை எடுத்து நம்ம வெளியே விட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் ஃபிட்லிஸ்ட்டுக்கு. இல்லை ஃபியோமியோ மட்டும் நம்ம வந்து வர வச்சிடலாமா தெரில. இருங்க பார்ப்போம். அது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பண்ணணும். ஓகே இதில் ஒரு 22 ரெடி பண்ண முடியுதா? ஓகே சரி ஓகே. நம்ம இன்னும் கொஞ்சம் நேக்கா பெரிஸை வந்து கலெக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நேக்கா பெரிஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு. ஓகே எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். 40 கிடச்சிடுச்சு. 47 கிடச்சிடுச்சு போதும். ஏய் இவன் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஒரு ஐடியா வருங்க. செலனா கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வாங்கலாம். ஆனால் அது எப்படி வாங்குறதுன்னு தான் எனக்கும் உனக்கு தெரியல. நான் எப்பயோ ஒரு வாட்டி நான் வாங்கினேன். அது எப்படி வாங்கணும்னு தெரில. சரி நான் செக் பண்ணி பார்க்கணும். மறந்துடுச்சு எனக்கே. ஓகே 26 கிடச்சிடுச்சா? தூக்கி போடு, ரெடி பண்ணு. ஓகே ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று சட்டேட்டிவ் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். 2 ஃபுட்டாக எடுத்துட்டான். இவனை இப்படியே விட்டா சரி ஓகே வேணாம் விடுங்க. டைம் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். டப்புன்னு டைம் அவுட் ஆடி. இவனை பிடிச்சா நல்ல பங்கமான அட்டாக் கொடுக்கணும். ஓகே சூப்பர் பிடிச்சிட்டேன். ஐ திங்க் இவனை வச்சு என்னால் பறக்க முடியும்னு நினைக்கிறேன். 23,000 ஹெல்த்தில் கிடச்சிருக்காங்க கைஸ். சூப்பரு. என்ன கைஸ் இவன் பறக்க முடியும்னு நினச்சேன், பறக்க முடியலையே. பறடா. என்ன பட்டன் எடுத்துனா பறப்பான்னு தெரியலையே. பறப்பான்னு பார்த்தா நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன கைஸ் பறப்பான்னு பார்த்தா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். டேய் பறடா. அஜிஜோ பறக்க மாட்டேங்கிறான். முன்னாடிலாம் பறந்தான்ல, ஏன்டா பறக்க மாட்டேங்கிற? சரி இவன் பறப்பான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். கடைசியில் பார்த்தா புதுசாகி போச்சு, பறக்கல. சரி நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம். இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம பேஸ்க்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே நான் வெளியே போயிட்டு எனக்கு தேவையான பொக்கிமான்ஸை வந்து நான் பிடிக்கணும், லூட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பெருசாக எதுவும் இருக்கிற மாதிரியே தெரில. இன்னும் கொஞ்சம் லாங்காக எங்கேயாச்சும் போய் பார்ப்போம். இங்கே ஒருத்தன் இருக்காங்க பறக்கிறதுக்குன்ட்டு. இவனை யூஸ் பண்ணி சூப்பராக பறக்கலாம், வேகமாகவும் பறக்கலாம். இவ்வளோட அடி எவ்வளோ இருக்குது? 11,000 டோப்பரா. ஆனால் இவனை பிடிச்சிட்டான்னா சூப்பராக பறக்கலாங்க. வேற ஒரு அடி அடித்தா நாக்காயி தண்ணிக்குள்ளே விழுந்துடும். தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா பிடிக்கிறதுக்கு கஷ்டம். சேர்மண்டர் நான் சேர்மண்டர் மறந்தே போயிட்டேன். மறுபடியும் சேர்மண்டர் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். சரி விடுங்க. ரேர் ஃப்ளவர்லாம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா சேர்மண்டருக்கு பவர், இல்லைனா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. நான் ரேர் ஃப்ளவர்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு. பிளாஸ்டோய்ஸ். பிளாஸ்டோய்ஸ் செம்மையான லெவலில் இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பிளாஸ்டோய்ஸ் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கோ.
ஒரே அடி தான் மாட்டிக்கிச்சு. 47 மேஜோ பெரிஸா உனக்கு? 47 மேஜோ பெரிஸ்லாம் கொடுக்க முடியாது. இப்போ அந்த கத்தி போக்கிமானோட பவரை இப்போ நான் செக் பண்ணி பார்க்கணும். வெளியவாடா. டாய் 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 எங்கடா போற? ஏய் 182 டேமேஜ் தானா? சரி நீயே அடி. ராக் ஸ்டார் பிக்கச்சு நீயும் போயிட்டு எதா பண்ணு போ. ராக் ஸ்டார் பிக்கச்சு ரொம்ப டேமேஜில் இருக்கான். ஐ திங்க் அட்டாக் பண்ணுறான். ஓகே இவனும் அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம அடிக்கவே தெரியல. இவனுங்களே பார்த்தீங்கன்னா அடிச்சு கொஞ்சம் ஹெல்த்தை குறைக்கிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் பொக்கிபால் மட்டும் தூக்கி போட்டுக்கலாம். ஆனால் டேமேஜ் ரொம்ப கம்மியாக பண்ணுறானுங்க. ஒரு 1000க்கு மேலே பண்ணுறானுங்கன்னு பார்த்தோன்னா வெறும் 200 180 130ன்னு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கரெக்டாக 300 கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலை தூக்கி போட்டுருவாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து கொண்டு போட்டுருவானுங்க இவனை. இப்போ கையில் பால் கரெக்டாக வச்சுட்டே இருப்போம். இன்னும் ஒரு அடி அவ்வளோதான். நீ ரிட்டன் திரும்பி வா. பிடிச்சிட்டேன் கைஸ். நீ ஒரு வேஸ்ட் பீஸ்ன்னு நினைக்கிறேன். உன்னை நான் பவர்ஃபுல்னு நினச்சேன். சரி ஓகே என்கிட்ட இருக்குது 2 டாட்டு. அந்த 2 டாட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவனை பிடிச்சிடணும். ஏய் விடாத. போச்சு ஒரு டாட்டு கேவலமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரே ஒரு டாட்டு தான் இருக்கு. அடச்சே. எங்கடா போற? டே 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 எங்கடா போற? ஏன்டா எங்கடா? ஓ சர்வரில் வழிக்கு நீ விழுறியா? என்ன வேணும் உனக்கு? 8 மீட்டு வேணுமா? 8 மீட்டா வேணும்? மீட்டு சரி உனக்கு மீட்டு வச்சு கொடுத்து பிடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பார்த்து பிளாஸ்டர்ஸ். ஓகே இவனை நான் அடிச்சே பிடிக்க ட்ரை பண்ணுறேங்க. ஏய் ஒரு வாட்டர் கன் அட்டாக் பண்ணுவானே, ஏன் வாட்டர் கன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான்? வாட்டர் கன் அட்டாக் பண்ணுவாங்க இவன். வாட்டர் கன் அட்டாக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரில. டேமேஜ் கம்மியாக தான் விழுது. டேமேஜ் ஏற்றணுங்க. போட்டு அடி. பரவாயில்ல 300 அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல விஷயம்தான். இன்னும் ஒரு அடி. இதுக்கப்புறம் அடிச்சா சேர்த்து போயிடுவான். பொக்கி பாலத்துக்கு மேலே போடு. மாட்டிக்கிட்டா சைட்டார். இதில் ஏன் பொக்கிமான்ஸ் எதுவும் அவ்வளோவா பவர் யூஸ் பண்ண மாட்டேங்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது கைஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஐலாண்ட் மேப்பில் விளாண்டுவோம்ல, அப்போ பிளாஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் அட்டாக் பண்ணும். இல்லை ஆமாம் வாட்டர் கன் அட்டாக் ஐலாண்ட் மேப்லேயே பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல் மேப்பில் விளாண்டோம் பார்த்தீங்களா, அப்பயும் பண்ணும். பட் ஏன் இப்போ பண்ண மாட்டான்றான்னு தெரியல. ஒருவேளை அது வேறு மோடு யூஸ் பண்ணலான்னு தெரியல. அது செக் பண்ணி பார்க்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா சூப்பராக கலெக்ட் பண்ணுறான் பாருங்க. அது இதுக்கு தாங்க இவன். இவனை யூஸ் பண்ணால் போதும். தாறு மாறாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறது பெரிஸ் கலெக்ட் பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம். இவன் ஒரு பறக்கிற தெரிய இவன். இவன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்காட்டிக் இன்னைக்கு நிறைய கொஞ்சம் இவனை வச்சு எடுத்துக்கலாம். யார் இவன் பிச்சுக்கிட்டு பறக்கலாம்டா? இங்கே வாடாடி இறாடி. எவ்வளோ டேமேஜ்ரா? ஐயோ டேமேஜ் என்ன கைஸ் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறான்? ஓகே டேமேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குற மாதிரி இருக்கு. சரி விடுங்க பார்த்துக்கலாம். நான் ஸ்வாம்பு சைடு போனோம்னு வச்சுங்களேன், ரேர் ஃபாலோ கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் கைஸ். ஸோ இந்த மாதிரி கலர் பூ இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கோபரிஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்குது பாருங்களேன். டக்குன்னு எடுத்தாச்சு பாருங்க. 292 என்னமோ எடுத்தான்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் மெல்லி ஏற்றி விட்டுருவோம். ஓகே இவன் வேஸ்ட்டு பீஸு கைஸ். ஆனால் டேமேஜ் பங்கமாக கொடுப்பான், ஆனால் வேஸ்ட்டு. இதே மாதிரி பென்ஷப் எங்கேயாச்சும் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் கைஸ். பென்ஷப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாதிரி ஒரு ஓப்பியான பொக்கிமான் தான் அவனும். அவனை மட்டும் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு லூட்டுக்கு பிரச்சனையே இல்லை. அவன் கல் ஓடி ஆடுறான், உருண்டே அவனை அப்புறம் கோலமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்து வந்ததில் ஒன்று பிடிச்சிட்டேன். இன்னும் ஒன்று மட்டும் நம்ம பிடிக்கணும். இவன் நல்ல யாராவன்? ஓ தரமான ஒரு பொக்கிமான். எவனா மியோத்து கூட அட்டாக் கருமுண்டா. இது காட் லெவல் பொக்கிமான் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலி சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் ஆக்சுவலி ரொம்ப இங்கே பாருங்க மியூ. ஓ நல்லா இருக்கு. லெவல் ரொம்ப கம்மியான மியூக்கு. ஆனால் இப்போ பிடிக்கக்கூடாதே லெஜெண்டரி பிடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை தான் பிடிப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இது மாதிரி போனால் நம்ம வந்து எப்படியும் பென்ஷப் பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். சார்ஜார் அப்பாடே உன்னை பார்க்க மாட்டேன்னு நினச்சேன்டா. கரெக்டாக வந்து அடா கருமுண்டாடி டாட் இல்லையே. 13,000 இருக்கா அவனுக்கு. அவனை பிடிச்சா நல்லா பறந்து போகலாம் கைஸ்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சாரஸ் சார் கூட ஒம்பளுக்கு போகிறோம். சாரஸ் சார் அடிக்கிற அளவுக்கு எவன்டா இருக்கான் பிளாக் சாய்ஸ். ஏ அடிக்காதடா. ஐயோ அவன் அட்டாக் பண்ண போ. என்ன அட்டாக் பண்ணாத, அவன் அட்டாக் பண்ணு. இரா ஓடு, அவன் அடி. எப்படா வெளியே வந்த பிளாக் சாய்ஸ்? ஒரு அடி அடி அவனை. போதும், அடிக்காத. ரெண்டு பொக்கி பால் தான் கைஸ் இருக்கு. அட கடவுளே, ஒரே ஒரு பொக்கி பால் தான் இருக்கு. போச்சு, 0 சான்ஸ், வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இவனை அட்டாக் பண்றாடி, முடிச்சிடும் அதே. அப்போ ஏய் இவனுக்கு இவ்வளோ ஹெல்த் இருக்கா? அதான் பால் உள்ளே போலே அவன். ஏய் பிளஸ் எங்கடா போற டேய்? டேய் இவனை அட்டாக் பண்றா டேய். அவ்வளோதான், அட்டாக் பண்ண விடு. அவ்வளோதான், கொண்டு போட்டுரு. ஏய் இவனை அடிச்சா சிட்டின் கிடைக்குது. ஓகே அந்த ரைச்சு அடி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பவர் விடுவான்னு பார்த்தா இவன் ஓடிக்கின்னு கிடக்குறான். ஓகே, ஏய் ரைச்சு என்னமோ அட்டாக் பண்றாங்க சவனம். ஐயோ புழு, இந்த புழு கிட்ட போகவே கூடாது. புழு மோசமான புழு அது. ஓகே, ரைச்சுக்கு அது முடிஞ்சிடுச்சு. பிரைமேட்டு, வேற லெவல் பிரைமேட்டு. ரைச்சு அடிச்சு இவ்வளோ பிரைமேட் கிடைக்குதா எனக்கு? ஓகே நைஸ். சரிடா டே பிளட் சைஸ் வா, வேலை முடிஞ்சிச்சு வா. நான் போயிட்டு இன்னும் நிறைய பொக்கிமான்ஸை பிடிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சோண்டு பெரியஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து அந்த நார்காட்டிக் டாட் ரெடி பண்ணிக்கிட்டு வருவோங்க. ஓகே, என்னடா ஆட் ஆகலையேன்னு பார்க்குறேன். ஏய் கிங்ஸ் தானே அது? ஓ சாவு. ஐயோ என்ன கேஸ் இது? இந்த கிங்ஸ் டோப்பர் ஏத்துறான் நம்மளுக்கு. டைட்டன் அப்போ வேணாமா? நைஸு, எடுத்து வச்சுக்கலாம். மேபி எதுக்காச்சும் யூஸ் ஆகும். நெக்கோபரிஸு மற்றபடி எதுவும் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். சரி ஓகே, இது வரைக்கும் போதும். கலெக்ட் பண்ணது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரிட்டர்ன் நம்ம பேஸுக்கு போயிட்டு மீதி பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்காட்டிக் ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ இதை என்ன பண்ணோம், 2ஆக பிரிச்சுட்டு, ஸோ இதில் ஒன்று 67 ரெடி பண்ண முடியுமா வர்ற மாதிரி. ஓகே, ஸோ இதில் ஸ்பாயில் மீட்டு கருமண்டா, ஸ்பாயில் மீட்டை காணுமே. சரி ஓகே, இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். வேற ஏதாச்சும் இப்போ நம்ம வந்து இதை மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா எனக்கு போதும். சிமெண்டிக் பேஸ்ட் எல்லாமே இருக்கு. ஆயில் மட்டும் வேணுங்க. ஆயில் மட்டும் இப்போ எங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனே தெரில. இந்த மேப்பில் எங்கே தான் ஆயில் இருக்குது? ஸ்வாம்பு இந்த ஏரியாலாம் இருக்கு. லூனா பயம், ஐ திங்க் மேபி இந்த இடத்துல ஏதாவது ஆயில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எவ்வளோ தூரம் இருக்கு? 3000 மீட்டர் போகணுமா இப்போ நான்? ஐ திங்க் அப்போ நான் மிஷின் ஏரியாஸ் எதுக்காச்சும் போயிட்டு அங்கேருந்து நான் டெலிபோர்ட் ஆக போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அதுமாரி எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஐயோ மெட்டல் வேற இல்லை கேஸ், மெட்டல் வேற கொஞ்சோண்டு உருக்கு போட்டாகணும். மெட்டல் இதோ இங்கே கொஞ்சம் அட்டட்டா ஸ்பாயில் மீட்டு இங்கே இவ்வளோண்டு இருக்கே. இதை எப்படி நான் கவனிக்காமல் விட்டேன்? ஸ்டார்டிங் பார்த்துருக்கேன், அப்புறம் மறந்தே போயிட்டு இருக்கும் போல. இதில் ஒரு 12, ஸோ இதில் ஒரு 21 இருக்கு. மெட்டலத்துக்குள்ளே போடு. வேறு எதுலாச்சும் ஏதாச்சும் வச்சுருக்கேண்ணா? இல்லை, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஒரு வாட்டி இவன் உடச்சி விட்டான் பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் நிறைய எதுவுமே போடுறது கிடையாது. ஓகே, இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா உருகிட்டு இருக்கட்டும். சரி கேஸ், ஸோ இப்போ 8 டாட்டை வச்சுட்டு நம்ம போகிறோம். பார்த்துக்கலாம், எப்படியும் பிடிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். 8 டாட் போதும். அப்புறம் பொக்கி பால் இல்லையா? அடக்கடவுளே, பொக்கி பால் ரெடி பண்ணோம். பொக்கி பால் எலக்ட்ரானிக்ஸ் வேணும். எலக்ட்ரானிக்ஸ் கைவசம் எதுவும் இல்லை. ஒரு 30 பால் போட்டு விடுவோம். 30 செய்ய முடியுது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு கேஸ். ஸோ இப்போ 8 டாட் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் போதும் தான் நினைக்கிறேன். நான் போயிட்டு பென்ஷப்பை போயிட்டு தர்றேன். பென்ஷப் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான். தவறி கோலத்தோட எவனோ இங்கே சண்டை போட்டுட்ருக்கான். யாருவேன்? ஓனெக்ஸ் ஈவி. யாருது இது? ஹரிபரோட ஈவி இங்கே என்ன பண்ணுது? ஓகே இருங்க, நான் செக் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு தான் போயிருக்கோம். இதுக்கு மேலாம் நம்ம பெருசாக போனது இல்லைல்ல. யாரா அவன் துணியை பொத்தின்னு வரான்? இவனா? ராட்டிட்டா. ஓகே, அதை அட்டாக் பண்ணால் எனக்கு கண்ணு கொஞ்சம் கிறுக்கலாக்கி விட்டுரும். ஐயோ
இவன்லாம் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஹெல்த்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இவனுங்களுக்கு கொடுத்துருக்கணும், ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கானுங்க. சரி இருங்க, நான் கடப்பரா யூஸ் பண்ணி அந்தாண்ட சைடு போகிறேன். ஓகே, சைட்டரே பறப்பானே, சைட்டரை யூஸ் பண்ணி போவோம். ரேட்டிட்டா, பெரிய ரேட்டிட்டாவாக இருக்கானே. மேலே பறக்கிறது இந்த இடத்துல மிஸ்டர் மைன். நான் தேடுறவன் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சி இவனா, அது ஒரு டப்பி பீஸ். அது பிளேஸ் சாய்ஸ். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இது மூலிமா எதாவது டெலிபோர்ட் எதாவது ஆக முடியுமா? டெலிபோர்ட்டு எதாவது ஆகிற மாதிரி தெரியல. கீழே எனக்கு தேவையான எவனாச்சும் இருக்கானான்னு பார்த்து தேடினா ஒருத்தன் கூட காணும். அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்கான். மேபி அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பென்சப். ஓகே கைஸ், ஸோ அவனே தான். இவனை தான் இப்போ நம்ம வந்து பிடிக்க வந்தோம். யாரு கூட சண்டை போட்டுட்ருக்கான்? ஏதோ பேய் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கு. இவனா? அவனை போட்டு மாங்குன்னு அடிச்சுட்டு இருக்கான். டே அசையாத. ஆனால் அவனை இப்படியே வந்து அடிச்சிடறேன். டாட்லாம் எனக்கு வேஸ்ட் பண்ண. ஏய் அடிச்சான் பாருங்க, ஒரே அடி டோப்பர் எப்படி ஏறுது பாருங்க எனக்கு. அவ்வளோதான். நான் ப்ரைமேட் எதுவும் எடுத்துகிட்டு வரலையா கைவசம்? ப்ரைமேட் வேணுமே எனக்கு. ஹைடாச்சா இருக்கா? அதுவும் கிடையாது. இப்போ இவனை எப்படி பிடிக்கிறது? சரி ஓகே, நம்ம இவனை அடித்து பிடிச்சா லெவலப் எக்ஸ்ட்ரா கிடைக்க மாட்டான். பீட் ட்ரில் இருக்குது. சரி இருங்க, இவனுக்கு இந்த மீட் எவ்வளோ? 37 மீட்டு கேட்குறானா? 80,000 நார்மல் ஃபார்மு. ஸோ இவனை அடிக்கிற அளவுக்கு இந்த இடத்துல எதாவது இருக்கா? சைட்டரை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஏதாச்சும் ஒரு முக்கியமான வந்து நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுங்களேன், அடித்து ஹைடேட் வந்து பெட்டை போட்டு நான் போய்ட்டு ப்ரைமேட் எடுத்துகிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு. மொக்க போக்கேமான்ஸ். ஓகே, மேபி இது ஒரு மொக்க போக்கேமான் தான். ஓடா சைட்டர், உன்னை அடிச்சு நாக்க. சாவு. ஓ ப்ரைமேட் கிடைக்குது. 8 ப்ரைமேட்டு. ஓ நான் ப்ரைமேட் இப்படியே எடுத்துருக்கலாம் போலையே. ஸோ இவனுக்கு போய்ட்டு இப்படியே ப்ரைமேட்டு கொடுப்போம். ஓகே டே ப்ரைமேட்டு சாப்பிட்றான். ப்ரைமேட் ஓகே, இவன் உடம்புல இருக்கா? 8 தானே இருக்கா? 10 கேட்டுச்சுல. போயிட்டு இன்னும் 2 எங்கேயாச்சும் உஷார் பண்ணிட்டு வரணும். ஃபுட்டு குறைஞ்சாமனு தெரியல கைஸ். என்ன கைஸ் ஃபுட்டு இப்படி இருக்கு இவனுக்கு? இந்த காயின்ஸை வச்சு வாங்க முடியும். அது எப்படி வாங்கறது தான். ஓகே, எல்லாம் காமா. இது மிஷன் ட்ராக்ஸு. ஓகே, ஸோ அதை நான் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, டைம் ஆகுறாங்க. ஸோ நான் போயிட்டு இன்னும் கொஞ்சம் மீட்டு எங்கேயாச்சும் அடித்து எடுத்துகிட்டு வரேன். சைட்டர் இவனும் நம்ம அளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். இவன் அடிப்போம். ஓ சாவுடா போட்டு அடிச்சு நொறுக்கவன. சூப்பர், மீட்டு கிடச்சிருக்கு, கரெக்டும் கிடச்சிருக்கு. இவனை வச்சு அடிச்சிட்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரைமேட் கிடைக்குது. ஓகே, நல்ல விஷயந்தான் அது. சைட்டர், நம்ம சைட்டருக்கு எவ்வளோ பவர்? 4000 தானா? நம்மள்த விட பார்த்தீங்கன்னா இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த் நிறைய இருக்கு. ஐயோ, எனக்கு சோறுன்னு கூப்பாடு போடுறானே. டே கீழே இறங்க டாடி. உன் உடம்புல எதா இருக்கா சாப்பிட்ற மாதிரி? எதுவும் கிடையாதா? சரி நீ உள்ள வா. ஸோ உன்னோட பார்த்தீங்கன்னா யார் அவன்? சிங்கி பாருங்க யாருன்ட்டு. பிச்சு. ஆடாடா பிடிப்போம்ல. ஒரு அடி அடிச்சா செத்து போனாலும் போயிடும். ஓகே, நான் மேஜர் பிரிஸ் வச்சே பிடிச்சிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேபி எதுக்காக யூஸ் ஆகும். ஓகே, 4 மேஜர் பிரிஸ் தானே, சட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுந்துடும். சரி, இவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மீட்டு அவன் உடம்புல போட்டு வரேன். ஓகே, 2 மீட்டு எடுத்துட்டான். இன்னும் கொஞ்சம் எடுத்தா போதும். 10 மீட்டு தானே கிடச்சி. நான் நிறைய மீட்டு வச்சேன். அப்போ ஏன் பாதி தான் குறைஞ்சிருக்கு? இந்த பிச்சு என்னாச்சு? டைம் ஆச்சா இல்லையா? ஓகே,
டைம் ஆயிடுச்சு பாருங்க guys. இதுக்கு ஏதாவது பவர் இருக்கா இல்லை ஷோல்டரில் தூக்கி வச்சுக்கணுமா பிக்கப்? அக்சசரிஸில் மேஜர் பெரிஸ் தான் இருக்குது. எவல்யூஷன் எதாவது இருக்கான்னு தெரியல. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது பிச்சு உள்ளப்போ. ஓகே நெக்ஸ்ட் நான் இந்த சைட்டரை பிடிச்சிக்கிறேன். இந்த சைட்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறான். நம்ம இது வரைக்கும் பிடிச்சதுலே இவன் கொஞ்சம் நல்லா பங்கமாக இருப்பான்னு நினைக்கிறேன். பி ட்ரில்லும் டோப்பர் ஓகே, பட் ஹெல்த்து கேவலமாக இருக்குது. ஏடா பண்ண சைட்டர் டேய். ஓகே பத்து மீட்டு கேட்குறாங்க. ஓகே மயங்கி போ. சார் கொஞ்ச நேரம் இவனை காயப்படுவோம், அதுக்கப்புறமேட்டு வேணா பிடிப்போம். சரி வேணா இந்த இடத்துல திறக்கணும், இவனை போட்டுலாம். இவனை போட்டுலாம் சரி நமக்கு மேபி மறுபடியும் இது கிடைக்குது சான்சஸ் இருக்குது. பிச்சு வேணாம். சைட்டர் தான் இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அட்டாக் பண்ணி போடு. சாவுடா சாவு. எவ்வளோ ஹெல்த் இருக்குது உனக்கு? 3000 தானே? உன்னோட எனக்கு அதிகமாக ஹெல்த் இருக்கு. ஸ்பெஷல் அட்டாக் எதாவது போடுற சைட்டர் அது மாதிரி எதுவும் கிடையாதா? இந்த மாதிரி அட்டாக் தான் இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடு. பக் டைப்பும் கிராஸ் டைப்பும் அட்டாக் பண்ணிக்குது. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஹெச்சி இவனை அடித்தா சிட்டின்னு தான் கிடைக்குதா? வேற இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. எங்கே இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், இவனை போட்டு அடிப்போம். வாடாடே சைடக் செத்து போடா சைடக். ஏய் ஓடாத சைடக் ஓடாத. எங்கே போனாலும் உன்னை அடிப்பேன் நான். திருப்பி அட்டாக்கே பண்ணல கைஸ். அது என்ன போனா இவன் வேற டேமேஜ் கம்மியாக கொடுக்குறான். ஒரு 1000 மேலே கொடுத்தானா சூப்பராக இருக்கும். இவன் அடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு லூட் பயங்கரமாக கலெக்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. கரும் கிடைக்கவே இல்லையே. ப்ரைமேட் கிடைக்கிற மாதிரி எனக்கு வேணுமே ப்ரைமேட். சூப்பராக லூட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. சான்ஸே இல்லை. இவனை வச்சு அடிச்சுன்னா சும்மா லூட்டு தாறு மாறு. எப்படி லூட்டு சும்மா அநியாயத்து கலெக்ட் பண்ணுறான் பாருங்க. சரி ஓகே என்ன பண்ணுறது? இவனை அடித்து பிடிச்சா லெவலப் கிடைக்காது. சரி நான் போயிட்டு பென்ச்சப் என்ன ஆகிட்டான்னு பார்க்குறேன். ஸோ அவனை டைப் பண்ணிவிட்டு அவன் உடம்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட் இருக்கும். அந்த மீட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வருவோம். இல்லைனா வேறு ஏதாச்சும் குட்டி பக்கிமான் அடித்தா ப்ரைமேட் கிடைக்கும். அந்த ப்ரைமேட் ரேட் வந்து இவன் உடம்புல வச்சு இவனை டைப் பண்ணுவோம். ஒன்னே ஒன்று தானா இருக்கு? என்னடா டி இதெல்லாம் அநியாயமாக இருக்கு. நிறைய மீட்டு கொடுத்துருங்க சார். அவனுக்கு 10 மீட்டு தானே கிடச்சி. 10க்கு மேலே கொடுத்துருப்பேன். சரி இருங்க, அந்த 3 தலை கோழி இருக்குது, போயிட்டு அதாச்சும் அடிக்க ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ ஹெல்த்து? ஐயோ ஹெல்த்து ரொம்ப அதிகமாக இருக்கே. எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும். ஓகே பிளாஸ்ட் சாய்ஸ் போ. என்னடா பண்ணுற? பிளாஸ்ட் சாய்ஸு போச்சுரா. சைட்டு இருக்காத முடிஞ்சிடுச்சுரா டேய். வேற ஏதாச்சும்? ஓகே அதுவும் கதையும் முடிஞ்சிச்சு. பிக்கச்சு நீ தான் பேட்டக் பண்ணு ஓடு. அடா பாவி நீ இன்னும் டோப்பர்லேயே இருக்கேடா. ஓகே சுடே கத்தி நீ பேட்டக் பண்ணுறாடே அவனை. ஓகே பென்ஷப் டைம் ஆகிட்டாங்க. சரி இருங்க பென்ஷப் டைம் ஆகட்டும். ரொம்ப கஷ்டப்படுறானே. சரி இருங்க நான் போய்ட்டு பென்ஷப் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிடுச்சு கைஸ். இன்றைக்கி வேஸ்ட்டாக அந்த கத்தி பொக்கிமான தான் பார்த்தீங்கன்னா நான் தேவையில்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக உட்காந்து டைம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பாருங்கள் பென்ஷப்போட அட்டாக்லாம் தாறுமாறு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவான் பையன். ஏய் அங்கே பாருங்க அட்டாக்கை பார்த்தீங்களா இல்லையா? சும்மா தெரிக்க விட்றானா. சூப்பர் வேற லெவலு. அவரும் பார்த்தீங்கன்னா ஆயில் தான் தேடிட்டு இருக்காரு போல. ஆயில் எங்கே தான் இருக்குதுன்னே தெரில. வுட்டு கலெக்ட் பண்ணுறானா. பவரும் பார்த்தீங்கன்னா ஓபியாக 500க்கு மேலே பண்ணுறானா. இப்போ கல் உடைக்கிறது பாருங்க கல் உடைக்கிறான் பாருங்க. சூப்பர் கைஸ். இவன் வேற லெவல். இவன் சைட்டரு இவனுங்களாம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். நம்ம வேகமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேக்கப் போர்ஷன் அப்பப்போ ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேக்கப் போர்ஷன் இருந்தாலும் வச்சுக்கலாம். நம்ம இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க இடத்துல தான் இருக்காரு. இங்கே தான் இருக்காப்லையா? ஓ மேலே இருக்காப்புல சார்மெண்டர். ஓகே இந்த சார்மெண்டர் கொஞ்சம் இங்கே எங்கேயோ சார்மெண்டர் பார்த்தனே.
நம்ம இதுக்கு முன்னாடி பிடிச்ச சார்மண்டரோட இவன் கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்க மாதிரி. இது எங்கடா போச்சது? டாப் 3யா? தோர்கு சார்மண்டரு எவ்வளோ இருக்குது அதுக்கு ஹெல்த்து? ஸோ நம்ம பிடிச்சதோட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பென்ஷப் உள்ளவா தலையிலே இருக்கு. ஒரே ஒரு மீட் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இவனே அப்போ நம்ம வந்து எவால்வ் பண்ணலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை லெவலில் பிடிச்சோன்னு தெரியல. 100 சம்திங்கில் தான் பிடிச்சோன்னு நினைக்கிறேன். இந்த சார்மண்டர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இவனை நம்ம எவால்வ் பண்ணுறோம் கைஸ். இதுக்கப்புறம் இவனை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். சார்மண்டர் நம்மளோட பெட்டாகவே இருக்கட்டும். ஒரு டாப் ஆஃப் த ட்ரீ தானே இருங்க நம்ம பறந்து. ஏன்னா சைட்டர் வேறு அங்கேயே போட்டு வந்திருக்கேங்க. ஐயோ ரிட்டர்ன் டு போக்கெமான் அஜெட்டா அடிபட்டு கிடக்குறான். இவனெல்லாம் ஹீல் பண்ணுமே. இவனெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டில் பண்ணுற அந்த இடத்துக்கு தான் போனோம். அங்கே போனால் தான் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண முடியும். இதுக்குள்ளே போனோங்க இப்போ ஹீல் பண்ணுறதுக்கு. ஓகே மீதிக்கெல்லாம் இதை தான் போட்டாகணும். மீட் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கொஞ்சம் வேகமாகவே டைம் ஆகிறான். ஏன்னா ரொம்ப நேரம் இவனை காய போட்டான்ல. ஸோ ப்ரைமேட் மட்டும் போட்டிருந்தா இந்நேரம் கடன்னு காலி ஆகிட்டு இருப்பாங்க. பங்கு மடலாம் இவனெல்லாம் பிடிச்சிட்டுனா இப்போ ஆயில் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆயில் எங்கே தான் இருக்குதுன்னு தெரில. வேறு ஏதாச்சும் இதில் மேப்பில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு சில இடத்துக்கு மட்டும் தான் போயிருக்கோம். இன்னும் நம்ம போகாத இடம்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குலாம் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது கீழே ஏதாவது அண்டர் கிரவுண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரியல. கேவு மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த கேவுக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கணும். 97 இன்னும் 3% தான்டா. டேய் டப்புன்னு டைம் ஆகுடா. இதுக்கு மேலே போய் பார்க்கணுங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது மேலேயும் ஏதாச்சும் பொக்கிமான் ஸ்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆக்சுவலி இல்லை பொக்கிமான் மோடு இல்லாமல் நம்ம நார்மல் மோடு விளாடணும்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் பிளட் சக்கர் இருக்கிற ஏரியா. ஓகே கேஸ். ஸோ ஒரு சைட்டரை பிடிச்சாச்சு. ஸோ பவர்ஃபுல்லான சைட்டர் போட்டு ஹெல்த்து பார்த்தீங்களா 10,000. அவர் பேஸுக்கிட்ட தான் இருக்கேன். அவர் என்ன கவனிக்கவே இல்லையான்னு தெரியல. ரொம்ப நேரமாக அவர் பேஸுக்கிட்ட தான் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி இருங்க அவர் மேலே போகலாம். சரி கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.